விழுந்துருவோன்னு நினைக்கிற காசு, விழுந்துருவோன்னு நினைக்கிற காசு. கைடு சொல்கிறாரு, அவர் வந்து சாம்பாடியார் ஸ்பாட் பண்ணியிருக்காரு. இங்கே நாங்கள் எப்படி தான் தேடுறது அந்த சாம்பாடியாரை? எங்கே போய் தேடுறது நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ். டைம் 10:04 ஆகுது. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பஸ்காரன் வந்து சொல்லிட்டான் என்னால் கைஸ் பாருங்க, ஃபுல்லாக சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அண்ட் இப்படி தான் ஒரு வியூ இருக்குது ஜீப் சஃபாரியில் நம்மளுக்கு. கைஸ் அவர் வந்து ஹெட்ஃபோன் போட்டிருக்காருல்ல, ஹாப்பி என்ன சொல்கிறேன்னா, இவர் என்ன ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு, அனிமல்ஸோட பேசிகிட்டு இருக்காரு இவருன்ட்டு. கைஸ் வழியே இல்லை போகிறதுக்காக ஒரே ஒரு வண்டி தான் போக முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வண்டி போதா, இந்த வண்டி போன கரெக்டாக இப்போ நாங்களே மேலே போக முடியும். இப்போ தான் அவங்க கிளம்புவாங்க மேலே போகிறதுக்காக. அவ்வளோ நேரமான ரோடு இது. எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ லைன் இதெல்லாம், எவ்வளோ லைன் தருவோம். நாங்கள் எங்கே இருக்கோம் மேலே, பயமாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இதோ பாருங்கள், போனால் எங்கே போவோம். சார் 4x4 ஆன் பண்ணியிருக்கீங்களா? 4x4 ஆன் பண்ணியிருக்கீங்களா இப்போது? கைஸ் இந்த ஜீப்ஸ் வந்து எல்லாமே மாடிஃபைடாக இருக்குது. இந்த ஜீப்ஸ் வந்துட்டு 2x2 தான் இருக்குது. ஆனால் 4x4 மாதிரி எல்லா வீல்ஸுமே பிக் பண்ணுது. ஸோ எவ்வளோ இன்க்ளைன் இருந்தாலுமே இட் இஸ் டேக்கிங் எவ்ரி திங். லெமன் கிராஸ் இதுதான், இதெல்லாம் லெமன் கிராஸ். ஆமாம் கைஸ், எனக்கு தெரியல. பட் மேலே வியூ பாருங்க கைஸ். ஓ வாவ், செம்மையாக இருக்குது கைஸ். இது விழுந்துருவோன்னு நினைக்கிற காசு, விழுந்துருவோன்னு நினைக்கிற காசு. இப்போ ரோடு பாருங்க கைஸ், இதுதான் கைஸ் ரோடு. எந்த மவுண்டன் மேலே இருக்குது பயம் வேற விஷயம். ஆனால் பயமா இருக்கு. இன்னும் மோசமான ரோடு கைஸ், இன்னும் மோசம். பாருங்க பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கைஸ். அண்ணா கைஸ் இது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் சொல்லலாம். அஸ்வின் அழ ஆரம்பிச்சிட்டானே. எனர்ஜி வந்துச்சு கைஸ். எப்படிதான் போகும் கைஸ், விழுந்துருவேன். பயங்கரம் டோட்டலாக கீழே வந்துருக்கோம் கைஸ். இப்படிக்கா ஆயிடுச்சு வண்டி ஃபுல்லாக. இந்த இடத்துல ஒருத்தர் அசால்ட்டாக கடை போட்டு உட்காந்துருக்காரு கைஸ். பாருங்க, அசால்ட்டாக உட்காந்துருக்காரு அவரு. ஓ மை காட் கைஸ், எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்னா இதை தான் சொல்லுவோம் கைஸ். நம்ம யோசிச்சு பாருங்க, மழை இருந்தது இந்த டைம்லண்ணா. சார் மழை இருக்கிற டைம்லலாம் அலோவ் பண்ணுவாங்களா? மழையில் கூட வருவாங்க கைஸ் இங்கே. ஐயோ நல்ல வேறு 2 நாள் முதல்ல மழை பெஞ்சு நின்றுச்சிங்க. ப்ரௌனிஷ் கலர்ல நிக்குது பாருங்க. எலிஃபென்ட் கைஸ், எலிஃபென்ட் பாருங்க கைஸ். கரெக்டா சென்டர்ல ஒரு எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணிருக்கோம். எங்க இருக்குப்பா? பைனாகுலர்ல பாருங்க. அப்பா பைனாகுலர் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம. அப்பா பைனாகுலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க, காமிங்க எங்களுக்கு. ஐயோ ஐயோ, எலிஃபென்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல கைஸ், இது இருக்கு பாருங்க இந்த ரோட்ல. ஐயோ எனக்கு தெரிஞ்சு உங்களே ஒரு ஆஃப் ரோடாக ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க ஃபுல்லாக ஆஃப் ரோட் ஆகிட்டு இருக்கு இந்த வண்டி. கைஸ் ஃபைனலி ஒரு எலிஃபென்ட் பார்த்துட்டோம் கைஸ். இதோ பாருங்க, ஒரு எறும்பு மாதிரி 2 டாட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? தோஸ் ஆர் ஆக்சுவலி எலிஃபென்ட்ஸ். அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் கோயிங் ஃபார் அ டூர். ஆகே ஆகே
ஸோ வந்ததுக்கு ஒரு எலிஃபெண்ட்டை ஒரு எறும்பு மாதிரி பார்த்தாச்சு நாங்கள் ஃபைனலி. காய்ஸ் இப்போ கைடு சொல்கிறாரு, அவர் வந்து சாம்பாடியார் ஸ்பாட் பண்ணியிருக்காரு இங்கே. நாங்கள் எப்படி தான் தேடுறது அந்த சாம்பாடியாரை, எங்கே போய் தேடுறது நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ். பைனாக்குலர் கூட கண்டுபிடிக்க முடியல அந்த சாம்பாடியார். ஆனால் இங்கே இருக்கிற கைடு கண்டுபிடிச்சிட்டாரு காய்ஸ். காய்ஸ் அங்கே பைசன் இருக்காங்க காய்ஸ். இதுவோ எறும்பு மாதிரி தான் காய்ஸ் தெரியுது. பைசனும் இது மாதிரி தான் தெரியுது காய்ஸ், எறும்பு மாதிரி தான். பார்த்துருவா சார். இப்போ பாருங்க காய்ஸ், யானை கிளியராக தெரியுது இந்த இடத்துல. காய்ஸ் இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் நினச்சோம் கீழே போகிறோம், பட் இவங்க திருப்பி வேறு ஏதோ பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. பட் இங்கேருந்து பாருங்கள் வியூ காய்ஸ். தோ பாருங்க காய்ஸ், திஸ் இஸ் த வியூ. இதை பாருங்கள் காய்ஸ், அங்கே மட்டும் கொஞ்சம் நிழல் இருக்குது அண்ட் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. ஜஸ்ட் எங்கே க்ளவுட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நிழல் அடிக்குது. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள் காய்ஸ். அண்ட் கைஸ், நாங்கள் எவ்வளோ ஒரு ஹைட்டில் இருக்கோம், யூ கேன் இமேஜின் நாங்கள் எந்த ஹைட்டில் இருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு ரன்வே இருக்குது. நான் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் நான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும். அதோ பாருங்கள், திஸ் இஸ் ஆக்சுவலி த ரன்வே கைஸ். எனக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது ரன்வே எங்கே. சாரி, திஸ் இஸ் ஆக்சுவலி த ரன்வே கைஸ். இதோ பாருங்கள், என்சிசியோட ரன்வே இது ஃபுல்லாக. இங்கே எப்படி தான் ஒரு வெஹிக்கிளை கொண்டு வந்து இங்கே ஒரு ஃப்ளைட்டை இறக்குவாங்களோ தெரியல. லாஸ்ட் 2 ஹவர்ஸாக வந்துட்டு நாங்கள் ஆஃப் ரோடிங் காலையில் நீங்கள் காலையில் பார்த்துட்டு நாங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணோம். இப்போ நைட்டில் வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டு லாஸ்ட் 2 ஹவர்ஸாக ஆஃப் ரோடிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பிகாஸ் ரொம்ப நேரமாக ஆஃப் ரோடிங் மாதிரி தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வண்டி 2வது கியருக்கு மேலே போகவே மாட்டேங்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஜர்க்ஸ் அடிக்குது. 2 மணி நேரமாக நாங்கள் ஜர்க்லேயே நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஒரு மலையிலேருந்து இறங்கி இன்னொரு மலைக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக வலிக்குது. அண்ட் நேற்றுலேருந்து தூங்கலையா, ஸோ அதனால பயங்கரமாக ஸ்ட்ரெயினாக இருக்குது. கண் ஸ்ட்ரெயின் ஆகுது, தலை வலிக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரூமுக்கு போயிட்டு நல்லா தூங்குற மாதிரி தான் பிளான். ஏதோ ஒரு ஜங்கலில் போயிட்டுருக்கிற மாதிரி ஃபீல் வருது. அண்ட் இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு காடு தான் எல்லாமே. நாங்கள் ஒரு காடுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அப்பா, மேபி நம்ம டேரெக்டாக அங்கே போயிருந்தால் இவ்வளோ பயங்கரமான வழியெலாம் கிடச்சிருக்காதுல்ல நம்மளுக்கு, இல்லை? ஆமாம், நாங்கள் தெக்கடி போயிட்டு வர்றதுனால தான் இந்த மாதிரி. இப்படி போனால் இப்படி தான் போய் ஆகணும், இந்த வழி இல்லை. இதாக இருக்கிறதுலே ஷார்ட் ரூட்டு. 3 மணி நேரமாக போயிட்டுருக்கோம் நம்ம. 2-2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆமாம், இதுதான் ஷார்ட் ரூட் காய்ஸ். 60 kilometers 70 kilometers தான் guys total stretch. ஆனால் 2-2.5 hours மேலே ஆகுது. ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் எப்போ நாங்கள் வீட்டுக்கு போய் சேருவோம் guys. That is the only thing I'm hoping for right now. Guys, time is around 10:15. இதோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் டைம் 10:04 ஆகுது. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஜஸ்ட் ஒரு 1.5 kilometers முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பஸ்காரன் வந்து சொல்லிட்டான் என்னால் வண்டி ஏற்ற முடியாது இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்கும். அண்ட் பிளாஸ்ட் ஆகிடுச்சு மைண்டு. பிகாஸ் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால ஏற்ற முடியாதுன்னா. பாட்டியும் என்னோட அம்மாவோட அம்மா வந்துட்டு தே காண்ட் கம் ஹியர் பிகாஸ் அவ்வளோ நடக்க முடியாது அவங்களால. 1.5 kilometersக்கு மேலே இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு. மேபி 2 kilometers வச்சுக்கலாம் நம்ம. அது கூட ஹில் டாப்பில் இப்படி கிளைம் பண்ணுறது என்ன பண்ணுறதும் புரிய மாட்டேங்குது. நான் வந்துட்டு பயங்கரமாக டென்ஸ் ஆகிட்டேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. பஸ்காரன் இல்லைன்னு சொல்கிறேன். அங்கேருந்து அவர் ஹோம் ஓனர் வந்துட்டு இல்லை ஏற்றலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படியோ வந்துட்டு ஃபைனலாக நான் ஹோம் ஓனர்கிட்ட பேசிவிட்டு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லாரையும் இப்போது வரிசையாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம், மேலே இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் தி ப்ராப்பர்ட்டி காய்ஸ். இதோ பாருங்கள், இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி. வியூ காலையில் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பட் செம்ம மைண்ட் பிளாஸ்ட் ஆகிடுச்சு காய்ஸ் இன்றைக்கி. மைண்ட் பாகுலிங், மைண்ட் பிளாஸ்டிங் டே இருந்தது. ஏன்னா நேற்றுலேருந்து தூங்கக்கூட இல்லை காய்ஸ் ப்ராப்பராக. அண்ட் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு மாட்டினது லைக் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. நான் மழையில் எவ்வளோ நினச்சிங்க, யூ கேன் சி ஐ எம் டோட்டலி வெட் சோக்ட் அவுட். அந்தளவுக்கு மழை இருக்குது. எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. நான் ஆட்டோவில் வந்துட்டேன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு.
So we are just waiting here until everyone else comes. I can see someone. வராங்க. ஓகே வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பாவம் guys, நடந்து வராங்க பாருங்க. Nearly 1.5 to 2 kilometers walk பண்ணிட்டு now they are coming here. How is the Josh? Hi sir. How's the Josh? How was the walk? Very good. Very good. Okay. कितना रहा सफर? ले छोड़ दो. You wake up, it's the same clothes.